மீனராசிக்காரங்க என்றைக்குமே மீனராசிக்காரங்க வந்து கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள், ஊர் சுற்றுற வாய்ப்புகள் எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு உண்டான ராசி. அது இப்போ ராசியில் சனி பகவான் இருக்கார். சனி வந்து 12ஆம் வீட்டுக்கும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் இடத்துல குரு வக்கரமாகி நிற்கிறாரு. ஆனாலும் கூட கேந்திராதிபத்திய தோஷம்னு சொல்லுவாங்க. குருவுக்கு 4ல் இருந்தால் அந்த கேந்திராதிபத்திய தோஷங்கிறத அப்படி சொல்கிறத விட கௌரவம், அந்தஸ்து அது கெடாமல் இருக்கும். வெள்ளையும் ஜோலையுமா இருப்பாங்க, ஜோப்பில் 10 பைசா இருக்காது, ஆனால் 1 லட்சத்துக்கு மதிப்பாங்க. அப்போ மீனராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன கடல் கடந்து போகிறதுன்னு, வெளிநாடு போகலான்னு இருக்கிறேங்க, அடுத்த வருஷம் நான் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறேங்க, அல்லது வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது பாஸ்போர்ட் வாங்குறதோ அல்லது விசா வாங்குறதோ அதுக்குண்டான முயற்சியில் நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் மீனராசிக்காரங்க அதுக்குண்டான தயாரிப்பு வேலைகளில் தாராளமாக இறங்கலாம். படிக்கிறதுக்கு போகலான்னு இருக்கிறேன், மருத்துவம் படிக்க போகிறேன், மேல் படிப்பு படிக்க போகிறேன், இல்லை வேலைக்கு வந்து நான் ரெஸ்யூம் அனுப்பிச்சிட்ருக்கிறேன் வெளிநாட்டுக்கு போகிறக்கு, அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் ஏற்பாடுகளை பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். தாயார் தகப்பனாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும். ஒரு காரியத்தில் ஈடுபடுறதுக்கு நீங்கள் நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா அது என்றைக்குமே சக்ஸஸ் ஆகும். பிறர்கிட்ட விட்டுட்டு வந்தால் இதை கொடுத்துட்டு வந்திருக்கேன், இவர் பார்த்துக்குவார் அப்படின்னா டிலே ஆகி போகும், சரியான நேரத்துக்கு வராது. பொதுவாக குரு பகவானோட வீடு மீனராசி, வாயு ராசி, ஜலராசின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும். டூரிஸ்டாவது வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது வருஷ கடைசியாக இருக்கிற இந்த டிசம்பர் மாதம் இவங்க வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இருக்கலாம். காசுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் வராது. பணம் எப்படி இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடியது, கையில் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதையெல்லாம் வாங்கி கொடுங்க. இது இல்லைப்பா இப்படி பண்ணு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரங்க கரெக்டாக செய்யக்கூடியவங்க செய்யலாம். அது மாதிரி கல்யாணத்துக்கு நாங்கள் பார்த்துட்ருக்குறாங்கன்னா அதுக்குண்டான வேலைகளை, தயாரிப்பு வேலைகளை ஈடுபடுங்க. பெரியவங்களை சொல்லி இப்போ கரெக்டாக ஏஜ் வந்துருச்சு, பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை அது ஜாடமாடியாக கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் சொன்னீங்கன்னா கரெக்டாக வரும். நட்பு வட்டத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. நண்பர்கள் என்றைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதம் தான், மோசமான மாதம் இல்லை. இது வந்து ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.